இப்போ கூட்டணிக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு எதிரிலிருந்து என்னதான் கல்லாங்கா போட்டாலும் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு தருணம் எல்லா கூட்டணியுமே. அதிமுக பாஜக கூட்டணி ஆகட்டும், இல்லை திமுக தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எங்கேருந்து யார் கல்லாங்கா போட்டாலும் கரெக்டாக நம்ம இருக்கணும்பா, ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அந்த மாதிரி ஒரு தெளிவை தான் ஒருத்தர் வெளிப்படுத்தியிருக்காரு. யார் இவர்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள். நேற்றிலிருந்து ஐயா டாக் ஆஃப் த டவுனு. ஏன்னா அதிமுகவை சேர்ந்த பிரமுகர் வைகை செல்வன் அவர்களை திருமாவளவன் அவர்கள் சந்திச்சிட்டாரு, அங்கே என்னமோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போச்சு. அதுக்கு வைகை செல்வன் அவர்களும் எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா, அங்கே கூடிய சீக்கிரத்தில் ஒரு கலவரம் நடக்க போகுது, அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும், அதுக்கான ஆரம்ப கட்டம் தான் அப்படின்ற மாதிரி சூசகமாக 4 கருத்து சொல்லிட்டு போயிட்டார். இதை சொன்னோன்னா திருமாவளவன் அவர்கள் வைகை செல்வன் அவர்களை சந்தித்து என்ன பேசிக்கிட்டாரு அப்படின்னு நமக்குலாம் ஆர்வம் தாங்கலை. உடனே நம்ம ஆளுக்கு போயிட்டு, சார் என்ன சார் எதுவும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே திருமாவளவன் அவர்கள் உள்ள கடுங்கோவம் இருக்கும். ஏன்டா என்னை பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு? என்ன யாராவது சும்மா பேசுனா உடனே அவங்க தோலில் தவி உட்காந்து உப்பு மூட்டையில் ஊருக்கே போயிடும்னு நினைக்கிறீங்களா? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற லெவல் டென்ஷன் உள்ளே இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ரொம்ப நிதானமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது எதர்ச்சியாக நடந்த ஒரு சந்திப்பு. அவர் இந்த மாதிரி இலக்கியம் ரீதியாக அவர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ப்ராஜெக்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றது மாதிரி பேசினார். அரசியலை ஒரு வார்த்தை கூட பேசலையா அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தார். ஆனால் நம்ம ஆளுகிட்ட வைகை செல்வன் அவர்கள் என்ன சொன்னார், அது இருக்கல்லையா? அப்போ அவர் என்ன சார், இல்லை சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு பயங்கரமான மாற்றம் வரப்போகுது திமுக கூட்டணியில் அப்படின்ற மாதிரிலாம் கிளப்பி விடுறாரு சார், அதற்கான ஆரம்பம் தான் இது இந்த சந்திப்புலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறார் சார் அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா, அப்படிலாம் ஒன்றுமே நடக்கல தம்பி, அவர் ஏன் அப்படி பேசினாருங்கிறத நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அது அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் ஏன் சொன்னாருன்னு எனக்கும் தெரியலை அப்படின்னு ஒரு வெள்ளந்தியான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். கோபம் உள்ள இருக்கா, ஆனால் கோபத்தை வெளிப்படுத்தாமல் ரொம்ப பக்குவமாக முதிர்ச்சி பெற்ற அரசியல் தலைவராக நடந்து கொண்டார் திருமாவளவன் அவர்கள். நட்பின் அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது, அவ்வளவுதான். அண்மையிலே ஒரு நிகழ்வில் நாங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு, அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு. அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்து என்னிடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம், அவ்வளவுதான். அவரும் அரசியல் பேசவில்லை, நானும் அரசியல் பேசவில்லை. சார், அவர் இப்படி சொல்றதுக்கு காரணம் ஒருவேளை உங்களுடைய கூட்டணியில சலசலப்பு உண்டு பண்ணுறதுக்காக சொல்லாருன்னு நீங்க எடுத்துக்கலாம். அது எனக்கு தெரியாது, அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. அதுக்கு அவர் தான் மீண்டும் விளக்கம் சொல்லணும்.